அமாவாசைக்கு கோவிலுக்கு போலான்னு தான் பிளான் இருந்துச்சு. அதனால நைட் டின்னருக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிட்டா, கோவிலுக்கு போயிட்டு வந்து அவசர அவசரமா சமைக்க தேவையில்லைன்னு தக்காளி சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். கடைசியா அவருக்கு நெறைய மீட்டிங் இருந்ததுனால கோயிலுக்கு போற பிளானே கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க. கொஞ்சமா கடாயில எண்ணெய் விட்டு பச்சைக்கடல பருப்பு 2 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 4, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு அரைச்சிங்க அப்படின்னா, நம்மளோட தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். என்னோட பர்சனல் ஃபேவரெட்டுங்க. ஒரு சிஸ்டர் வந்து இண்டஸ் வேலி பத்தி ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த கடாய் கூட நான் இண்டஸ் வேலிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அகலமா, நல்ல வெயிட்டோட சூப்பராவே இருக்குங்க. எனக்கு இது பர்சனல் ஃபேவரெட். கூடவே அந்த மில்க் பாய்லரும் வாங்கியிருந்தேன். ஆனா அது என்னோட அடுப்புக்கு ஃபிட் ஆகல. ஸோ வாங்குறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. 1 இயர் பிஃபோர்லேருந்தே நான் இண்டஸ் வேலி ப்ராடக்ட் நெறையா யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு பர்சனலா சாட்டிஸ்ஃபைடா தான் ஃபீல் ஆயிருக்கு. இது நாள் வரையிலும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல. டீட்டெயில் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா போடுறேன். தேங்க் யூ.